உடையார் பாகம் 3 134வது அத்தியாயம். இந்த வருடம் அவ்வப்போது மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. வானத்தை பார்த்தால் வேலை செய்ய முடியாது. மண்ணை பார்க்க வேண்டும். ஈரத்தால் மண் இளகி இருக்கிறது. அஸ்திவாரங்கள் தோண்டுவது எளிது. பெருந்தச்சருக்கு கீழே பணிபுரியும் ஒரு கட்டட சிற்பி தனக்கு அளிக்கப்பட்ட கங்கை இளைஞர்களிடம் பேசினான். அந்த வீரர்கள் விரைவாக பள்ளம் தோண்டினார்கள். செங்கல் சூளைக்காக மண் சலித்து எடுக்கப்பட்டு குழைக்கப்பட்டு அடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் 2 உள்ளங்கை அகலம் இருந்தது. 6 உள்ளங்கை நீளம் இருந்தது. குணசீலன் எல்லா இடத்திற்கும் போய் வேலை பார்த்து வந்தான். மெல்லிய தட்டோடுகள் வைக்கும்போது தட்டோடுகளின் ஒரு பக்கம் மேல் வளைவாகவும் இன்னொரு பக்கம் கீழ் வளைவாகவும் 2 வளைவுகளும் வைத்தான். ஒரு வளைவில் ஆரம்பித்து தட்டோடு நீண்ட பிறகு அந்த வளைவு கீழ் வளைவாக திரும்பி களிமண்ணால் செய்யப்பட்டது. அடுக்கப்பட்டது. தீ மூட்டி வைக்கப்பட்டது. ஓடுகள் வெந்து எடுக்கப்பட்டவுடன் பெருந்தச்சரிடம் போய் ஒவ்வொரு வளைவு ஓட்டையும் இணைத்து காட்ட அது மிக அழகாக பொருந்தி இருப்பதும் உள்ளுக்குள் நீரே வராத அளவுக்கு நெருக்கமாக இருப்பதும் புரிந்தது. வண்டிகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னாயே? ஆமாம், அந்த மாற்றங்கள் செய்வதற்கு முயற்சித்த போது வேறு ஒரு விஷயம் பிடிபட்டது. இரும்பை வளைத்து வில் மாதிரி செய்து வில் மீது வில் வைத்தால்? எனக்கு புரியவில்லையே. பெருந்தச்சன் அவனையே உற்று பார்த்து கேட்டார். ராமனுடைய கோதண்டம் என்று பல்லவர் கால சிற்பங்களை பார்த்திருக்கிறீர்களா? நடுவே கைப்பிடிக்கும் இடம் நேர்கோடாக இருக்கும். வில் பிறகு வளைந்து 2 புறமும் இருக்கும். இந்த நேர்கோடாக இருக்கின்ற இடத்தில் வண்டி அச்சு வைத்து வில்லில் வளைந்த சுருண்ட முனையில் வண்டி தளத்தை பொருத்தி வைத்துவிட்டால் சக்கரத்தின் ஆட்டம் நேரடியாக பீடத்தை தாக்காது. வில் சுமையை ஏற்றுக்கொள்ளும். குழுக்களை குறைக்கும். அதிகம் மேடு பள்ளங்கள் இல்லாத சாலைகளில் மிக அற்புதமாக தேர் போகும். இது பாரவண்டிகளுக்கு சரி வருமா என்று தெரியவில்லை. யானை வேட்டைக்கு போனால் சிங்கம் கிடைத்தது போல வேறு ஏதோ ஒன்று செய்ய இது கிடைத்தது. குணசீலன் குதூகலமாய் சொன்னான். மணலில் படம் வரைந்து பல்வேறு கோணங்களில் பெருந்தச்சர் யோசித்தார். வண்டி ஒன்று செய்துவிடு, இழப்பதமாய் என்று சொன்னார். கருமார் பற்றையில் இதற்கு உதவி செய்ய சொல்லுங்கள் என்று சொல்ல, தஞ்சைக்கு அடுத்து உள்ள கருத்தாட்டங்குடியில் உள்ள கருமாறர்களுக்கு பெருந்தச்சர் ஓலை கொடுத்தார். குணசீலன் அவர்களுக்கு நடுவே போய் உட்கார்ந்து கொண்டான். கை துருத்தி ஏன் போடுகிறீர்கள்? கால் துருத்தி போடுங்களேன் என்று சொல்ல அவர்கள் வியப்போடு பார்த்தார்கள். நெருப்புக்கு அருகே துருத்தி இருந்தால் கங்கு எரிந்து விழுந்து துருத்தி சிரமமாகும். பெரிய துருத்தியாக செய்து குழாயை பூமிக்கு அடியிலே கொண்டு போய் அடுப்பில் சேர வைத்துவிட வேண்டும். துருத்தி இடம் மேடாகவும் அடுப்பு இடம் சற்று பள்ளத்திலும் இருக்கலாம். 2 மடிப்பு துருத்தி தானே? இப்பொழுது 4 மடிப்பு துருத்திகளை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி தோல் அறுத்து துருத்தியை தைக்க சொன்னான். அறுத்த இடத்திலிருந்து காற்று புகாமல் இருக்க தேன் மெழுகையும் முருங்கை பிசினும் இட்டு அடைத்தார்கள். துருத்தியின் அடிப்பாகத்தை தரையில் பொருத்தி மேலே இருக்கின்ற கட்டையை அகலமாக்கும் போது ஒருவர் பக்கத்திலே கம்பி ஊன்றி கால் பிடித்து அழுத்த பெருங்காற்று கிளம்பி தூசு 3 ஆள் உயரத்துக்கு கிளம்பியது. கருமார் சேரி கை கொட்டி ஆரவாரித்தது. தாமிர குழாயை தரையில் பதித்து துருத்தி வாயோடு இணைத்து
துருத்தி வாயில் களிமண் பூசி அதன் மீது வஜ்ரமும் ஒட்ட கல் பிணைக்கும் சாந்து தடவ ஒரு சிறிய ஓட்டை கூட இல்லாமல் காற்று அடுப்பு மீது சீறி பாய்ந்தது. கரித்துண்டுகளும் மரக்கட்டைகளும் போட்டு கடவுளை வேண்டி கற்பூரம் நடுவில் வைத்து பற்றி எரிய ஆரம்பித்தவுடன் மெல்ல துருத்தியை அசைக்க காற்று சட்டென்று அடுப்பு முழுவதும் பரவி தழலை வெளியே தள்ளிற்று. தழல் இடுப்பு உயரத்திற்கு எழுந்தது. இரும்பு குழம்பு காய்ச்சுவதற்கு பெரிய பாத்திரங்களை அங்கே கல் வைத்து இறக்கினார்கள். சுற்றிலும் மரக்கட்டைகள் வைத்தார்கள். மண்ணும் இரும்பு தாதும் கலந்த உருக்கை உள்ளே போட்டார்கள். கால் நாழிக்கும் குறைவான நேரத்தில் குழம்பு கொதிக்க ஆரம்பித்தது. சற்று நேரத்திற்கு பிறகு குழம்பு நல்ல பக்குவத்திற்கு வந்தது. குறுக்கே கம்பி கொடுத்து தோளில் தூக்கி கொண்டு போய் அச்சில் ஊற்றினார்கள். மறுபடியும் தாது ஊற்றி அடுப்பில் வைத்தார்கள். முன்னேயும் விட வேகமாக பல கருவிகளை செய்யலாம் என்ற நம்பிக்கை கருமாறருக்கு வந்தது. தங்களுக்கு உதவி செய்த குணசீலனை அவர்கள் கொண்டாடினார்கள். எங்களோடு இருந்து விடுகிறாயா என்று கருமார் சேரியின் தலைவர் கேட்க, இல்லை என்று மெல்ல தலையசைத்தான். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு பல்வேறு இடங்களில் வேலை இருக்கிறது என்று பரிதாபமாக சொன்னான். அவன் சொன்னபடி இரும்பில் வில் செய்து கொடுத்தார்கள். அவன் இரும்பு வில்லோடு போவது பார்த்து மெய்காவல் படை குதிரை வீரர்கள் அவனை சுற்றி வளைத்து கொண்டார்கள். அடிமைதானே நீ, ஆயுதம் எடுத்து போகிறாயே? மடக்கி வில்லை பிடுங்கி அவனை சுவரோரம் நிற்க வைத்தார்கள். குதிரையை வேறு பக்கம் எடுத்து போனார்கள். அது தஞ்சையின் உள்ளாலை, வணிகர்கள் இருக்கும் தெரு, வரிசையாய் அங்காடிகள் இருக்கின்ற இடம். ஒரு சிறு கூட்டம் கூடி குணசீலனை வியப்பாய் பார்த்தது. இடுப்பில் துண்டோடு இருந்த சில அந்தன இளைஞர்கள் அவனை பார்த்து தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். பாண்டியன் என்று எழுதி ஒட்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். எப்படி சொல்கிறாய் என்று ஒருவன் கேட்டான். உதடு, உடம்பின் கருப்பு, பெரிய விழிகள், காலை இடதும் வலதுமாய் அகட்டி வீசி நடக்கின்ற விதம், இவையெல்லாம் சட்டென்று இவன் பாண்டிய தேசத்தின் மறவன் என்று சொல்லிவிடுகின்றன. ஆனால் முகத்தில் ஒரு நல்ல தன்மையே இருக்கிறது, ராஜகலையே இருக்கிறது. எப்படி சொல்கிறாய்? நாசி விடைப்பு, முகவாய் சுழி, நடுவே ஒரு குழி, கண்ண கதுப்புகள் சற்று வளைந்து சற்று புடைப்பாக இருக்கிறது. பாதங்கள் அகலமாக இருக்கின்றன. கட்டை விரலை விட அடுத்த விரல் நீளமாக இருக்கிறது. விரல்கள் நீளமாகவும் நகங்கள் அழகாகவும் இருக்கின்றன. நெற்றியில் 3 கோடுகள் விழுகின்றது. இவன் சபிக்கப்பட்ட கந்தர்வன். துரதிர்ஷ்டத்தால் சாபத்தால் அடிமையாகி இருக்கிறான். இவனை அடிமை கொள்ள எவனாலும் முடியாது. இவன் 100 பேரை அடிமை கொள்வான். அந்த அந்தன இளைஞர்கள் வடமொழியில் பேசிக்கொள்ள சட்டென்று குணசீலன் அவர்கள் அருகே போனான். எனக்கும் அங்கசாஸ்திரம் சொல்லித் தருகிறீர்களா என்று கேட்டான். அந்த அந்தணர்கள் துதுக்குற்று சற்று பின்னடைந்தார்கள். ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாய்? எந்த ஆண்டு? எந்த மாதம்? வளர்ப்பிறையா தேய்ப்பிறையா? எந்த திதி? எந்த ஹோரை? என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். அவன் வேகமாக பதில் சொன்னான். அவர்கள் அவன் அருகே தரையில் உட்கார்ந்தார்கள். கட்டம் போட்டார்கள். கிடுகிடுவென்று ஜாதகம் எழுதினார்கள். புதன் உச்சம், சனி உச்சம், சுக்கிரன் நட்பு, குரு பலவீனம் அடைந்திருக்கிறான், 12இல் மறைந்திருக்கிறான். அதுதான் இந்த வாழ்வு. இது இன்னும் 7 வருட காலத்திற்கு நீடிக்கும். அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். இவனுடைய நட்சத்திரமும்
நம்முடைய நட்சத்திரங்களும் ஒத்துப்போகின்றன. இவனும் நாமும் சந்தித்த இந்த வேளையும் நல்ல ஹோரையாக இருக்கிறது. இன்று அமிர்த யோகம், சப்தமி திதி, நட்புக்கு நல்ல நாள் இது. இவனோடு சிநேகம் கொண்டால் என்ன? அவர்கள் சமஸ்கிருதத்தில் பேசினார்கள். குணசீலனுக்கு துல்லியமாய் புரிந்தது. உங்களுக்கு என்ன குறை? அவன் தமிழில் கேட்டான். அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். மௌனமாக இருந்தார்கள். பிறகு மெல்ல ஒருவன் தலையை நிமிர்த்தி, ஒரு வேலையும் இல்லை, அது வேதனையாக இருக்கிறது. வாழ்க்கை இப்படியே வெறும் யாசித்து தின்று ஒழிந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. ஒரு அமைப்பாக இருந்து பாடம் கேட்ட நாட்கள் முடிந்துவிட்டன. கேட்ட பாடத்தை பிரயோகப்படுத்த வேண்டாமா? அதற்கு வழியில்லை. சோம்பேறியாக திரிந்தே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. துருப்பிடித்து விடுவோமோ என்ற பயம் உள்ளே வந்துவிட்டது. உங்களுடைய சுறுசுறுப்பு எங்களுக்கு வேண்டும். வேலை வேண்டும். உணவு இல்லை, வீடு இல்லை, நல்ல உடைகள் இல்லை. இவைகளெல்லாம் இல்லாது போனாலும் பரவாயில்லை. நல்ல சங்கம் இல்லை. சத் சங்கம் இல்லாது செத்துப்போய் விடுவோம் என்று தோன்றுகிறது. குணசீலன் கை கொட்டினான். அட அட அட, என்ன அற்புதமான ஏக்கம் என்று சொன்னான். என்ன, புரிந்தது போல் பேசுகிறீரே? ஆமாம், இது எனக்கு நன்றாக புரியும். என்னை திருவொற்றியூரில் சிறை வைத்திருந்தார்கள். என்னை சுற்றி பல மறவர்கள். ஆனால் எவருக்கும் எதிலுமே விருப்பம் இல்லை. கைது செய்யப்பட்டு விட்டோம் என்று வெறுப்பு மட்டும் இருந்தது. நான் அப்பொழுது நினைத்தேன், துருப்பிடித்து விடுவோம், இப்படியே இருந்து விடுவோம், எதிர்காலம் இருண்டு விட்டது என்று நினைத்தேன். நல்ல வேளை, ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை திசை மாறி இப்பொழுது நன்றாக போய்கொண்டிருக்கிறது. என்னவாக இருக்கிறீர் சோழ தேசத்தில்? அடிமையாகத்தான். அடிமையாக இருப்பது சந்தோஷமாக இருக்கிறதா? இல்லை, நான் அடிமை என்பது உண்மையாயினும் இவர்கள் என்னை அடிமையாக நடத்தவில்லை. என் திறமைகளை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். நானும் மனமுவந்து இந்த கோயில் பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு விட்டேன்.